Hello everyone. Thank you so much for staying with me. இந்த வீடியோல நம்ம சாப்டர் 2 நியோபிளாசம் கைட்லைன் பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ ஈஸியா நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே வந்து ஒரு நியோபிளாசம் கோட் நம்ம கோட் பண்றோம். பிரைமரி கேன்சர், செகண்டரி கேன்சர் கோட் பண்றோம் அப்படின்னா, கேன்சருக்காக வராங்க, கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, அது பிரைமரி கேன்சரா இருந்தா பிரைமரி கேன்சர் பிடிஎக்ஸா போகும். செகண்டரி கேன்சரா இருந்தா செகண்டரி கேன்சர் பிடிஎக்ஸா போகும். பட் எக்செப்ஷனலா ஒரு சில சினாரியோக்கு மட்டும் மெலிக்னன்சி வந்து பிடிஎக்ஸா வராது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனிமியாக்காக வராங்க. பேஷண்ட்டுக்கு வந்து கீமோதெரப்பி பண்ணியிருக்காங்க. பேஷண்ட் வந்து கேன்சர் பேஷண்ட். பட் இப்போ அனிமியாக்காக அட்மிட் ஆகி, அனிமியாக்காக அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தாலுமே, அனிமியா வந்து பீரியட்ஸா வராது. ஏன்னா, கேன்சர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து அனிமியாங்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான். அவங்களுக்கு வந்து கீமோதெரப்பி கன்டினியூஸா பண்ணிட்டுருப்பாங்க. இது வந்து அனிமியாக்கு. இப்போ சப்போஸ் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து மெலிக்னன்சி பேஷண்ட் டீஹைட்ரேஷனுக்காக வராங்க. டீஹைட்ரேஷன் டியூ டூ மெலிக்னன்சி அப்படின்னு ப்ரொவைடர் டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, டீஹைட்ரேஷனுக்காக தான் ஐவி குடுத்து பேஷண்ட்ட ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னா, டீஹைட்ரேஷன் தான் நம்ம பிடிஎக்ஸா குடுப்போம். ஃபாலோட் பை மெலிக்னன்சி செகண்டரி. சப்போஸ் இப்போ டீஹைட்ரேஷன் இருக்கு, மெலிக்னன்சின்னு இருக்கு. ஆனா 2மே ரிலேட் பண்ணல அப்படின்னா, கொரி வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேர்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு இம்ப்ளான்டேஷன் பண்றாங்க. பேஷண்ட்டுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆகுது. அந்த சர்ஜரியிலருந்து அந்த காம்ப்ளிகேஷனுக்காக தான் ட்ரீட்மெண்ட்டும் குடுக்குறாங்க அப்படின்னா, காம்ப்ளிகேஷன பீடியக்ஸா குடுத்துட்டு மெலிக்னன்சி வந்து நம்ம செகண்டரியா குடுப்போம். ஃபோர்த்து ஒரு ஃப்ராக்சருக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஃப்ராக்சர்க்காக வராங்க. அந்த ஃப்ராக்சரே வந்து டியூ டூ நியோபிளாசம் அப்படின்னு சொல்ட்டாங்க அப்படின்னா, அந்த ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ராக்சருக்கு போகுது அப்படின்னா, ஃப்ராக்சர் தான் பீடியக்ஸா வரும். ஃபாலோட் பை மெலிக்னன்சி. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ பேஷண்ட் வந்து ஒரு கீமோதெரபிக்கோ, ரேடியேஷன் தெரபிக்கோ அட்மிட் ஆகுறாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆகுது அப்படின்னா, அந்த காம்ப்ளிகேஷன வந்து நம்ம ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம பிரின்சிபல் டிஎக்ஸஸ் என்ன குடுக்கணும்னா, என்கவுண்டர் ஃபார் ஆன்டி நியோபிளாஸ்டிக் ரேடியேஷன் தெரப்பி ஆர் என்கவுண்டர் ஃபார் ஆன்டி நியோபிளாஸ்டிக் கீமோதெரப்பி தான் குடுக்கணும் நம்ம. ஏன்னா, பேஷண்ட் வந்து வர்றதுக்கான ரீசன் வந்து கீமோதெரபிக்காகவும், ரேடியேஷன் தெரபிக்காகவும் தான். அவங்க வந்து டியூரிங் த டைம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அந்த காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆச்சு அப்படின்னா, அது பிஓஏஎன்ல போயிடும். ஸோ இங்க என்ன அட்மிட்டுக்கான ரீசனோ நம்ம அந்த அட்மிட்டோட ரீசன் தான் வந்து பீடிஎக்ஸா குடுப்போம். ஸோ இது வந்து மெயினான பாயிண்ட்ஸ். நம்ம இந்த பாயிண்ட்ஸ்குள்ள தான் மேக்ஸிமம் இத வந்து நம்ம வொர்க் பண்ணுவோம். இதையும் மீறி வந்து இப்ப பேத்தாலஜி கோடர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க பிரஸ்ட் சார்ட் கோட் பண்ணுவாங்க. பிரஸ்ட் அத பத்தின உங்களுக்கு வீடியோ தனியா வேணும் அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்பெசிஃபிக்கா அந்த பிரஸ்ட்டோட ஓவர்லேப்பிங் சைட் நம்ம அத கிளாக் வைஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் அத நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். தேங்க் யூ.